ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேல் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம பாலிட்டிக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் சிலபஸ் பார்த்துருந்தோம். அதில் பார்ட் 6 வீடியோ வரைவு குழுவை பற்றி பார்ப்போம் வாங்க. இது யாரோட தலைமையில் இருந்துச்சுன்னா B.R. அம்பேத்கர் அவரோட தலைமையில் இருந்துச்சு. இது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆகஸ்ட் 29, 1947. ஓகேவா. வரைவு குழுவோட வழிகாட்டி யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இதோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து மொத்தம் 7, தலைவர் உட்பட. அதுதான் வந்து 1+6ன்னு கொடுத்துருக்கேன். அதோட உறுப்பினர்கள் யாருன்னா B.R. அம்பேத்கர், N. கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கேன் முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என் மாதவராவ். அதாவது பிஎல் மில்டர் தான் பதிவு பண்ணியிருப்பாங்க. அவர் இறந்து போனதுனால மாதவராவ் வந்திருப்பார். அதுமாரி டிபி கெய்தானுக்கு பதிலாக வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்திருப்பார். ஓகேவா. இது ரொம்ப முக்கியம். இந்த 7 பேர் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட இறுதி வடிவம் வந்து 1948 நவம்பர் 4 வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. மொத்தம் வரைவுக்குழு வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா 141 நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா. இதோட ஃபஸ்ட்டு வாசிப்பு வந்து 1948 நவம்பர் 9, இரண்டாவது வாசிப்பு 1948 நவம்பர் 15, மூன்றாவது வாசிப்பு 1949 நவம்பர் 17. ஓகேவா. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 26 நவம்பர் 1949. ஓகேவா. இது 1949. ஓகேவா. திருத்தம் வந்து 2473 திருத்தங்கள் பண்ணுறாங்க. 26 நவம்பர் 1949 சட்டமன்ற அவையில் வருகை புரிந்த மொத்த நபர்கள் வந்து 299 பேர். ஆனால் வந்து 1950 ஜனவரி 24 கையொப்பமிட்டது வந்து 284 பேர். ஓகேவா. இதனால நோட் பண்ணி வச்சுங்க. இதுமாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸே கொஷினில். இப்போ எத்தனை பேர் இது பண்ணாங்கிறது அதை நோட் பண்ணி வச்சுங்க. 26 நவம்பர் 1949 வந்து இந்திய சட்ட தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். ஓகேவா. இந்திய அரசியலமைப்பு 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் 395 சரத்தும் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஓகேவா. நடைமுறைக்கு வந்தபோது அந்த 1949 நவம்பர் 26 வந்து 15 ஷரத்து வந்து நடைமுறைக்கு வந்துட்டு. அது என்னென்ன ஷரத்துன்னு பாருங்கள். அதாவது ஆர்டிக்கல் தான் 5, 6, 7, 8, 9 வந்து குடியுரிமை சம்மந்தமாக. ஷரத்து 60 வந்து குடியரசுத் தலைவர் நியமனம். ஷரத்து 324 வந்து தேர்தல் ஆணையம். 366 வந்து வரையறைகள். 367 வந்து விளக்கங்கள். 379, 380, 388, 391 வந்து நீக்கப்பட்டது. ஓகேவா. 391 நீக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 392 பிரச்சனைகளை தீர்வு காணும் குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம். 393 வந்து குறுகிய கால தலைப்புகள். இந்த 15 ஷரத்துக்களும் வந்து அப்பயே நடைமுறைக்கு வந்துட்டு. ஓகேவா. இப்போ வந்து எப்போ எத்தனை இருக்குன்னா 25 பகுதிகளும். இது 25. ஓகேவா. அது எழுதும்போது மிஸ்டேக் 25 பகுதிகளும் 12 அட்டவணைகளும் 460க்கும் மேற்பட்ட ஷரத்துகள் இருக்குது. ஓகேவா. இது மட்டும் கூகுளில் நம்ம எக்ஸாம் இதை பொறுத்த முடியும் எத்தனை இருந்துருக்குங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஜனவரி 26 குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம். என்ன காரணம்னா 1929 லாகூரில் வந்து பூர்ண சுவராஜ்ய தினம் கடைப்பிடிச்சிருப்பாங்க. ஓகேவா. லாகூர் மாநாட்டில் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா. ஜனவரி 26 15/8/1947 26/11/1949 வரையும் தற்காலிக பாராளுமன்றமாக எது செயல்பட்டுனா அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஓகேவா. அந்த காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட டொமினியன் காலம்னு சொல்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபை ஜனவரி 26 1950 வந்து நிரந்தர பாராளுமன்றமாக மாறியது. ஓகேவா. ஜனவரி 24 1950 ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்படுறாரு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் யாருன்னா JB கிருபாலனி. ஓகேவா. பொது தேர்தல் 1952 நடக்குது. பாராளுமன்றத்தில் மே 13 1952 வந்து கூடுது. ஓகேவா. பாராளுமன்றம் வந்து எப்போ கூடுது? மே 13 1952 கூடுது. பொது தேர்தல் 1952 ஜெயிக்கிறாங்க. அதுலேருந்து பாராளுமன்றம் ஸ்டார்ட் ஆகுது வந்து மே 13 1952. மொத்தம் 60 நாடுகள்லேருந்து நம்ம அரசியலமைப்பு பெற்றிருக்காங்க. மொத்த செலவு எவ்வளாச்சுன்னா 64 லட்ச ரூபா ஆச்சு. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா தான் நம்ம இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய வானில் கைப்பட எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 10th புக்கில் இருக்குது. ஓகேவா. B.R. அம்பேத்கரோட வேறு பேர்கள் பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளர், நவீன மனு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய கொடி எப்போ இது பண்ணுறாங்கன்னா ஜூலை 22 1947. தேசிய கீதம் வந்து ஜனவரி 24 1950. தேசிய பாடல் ஜனவரி 24 1950. தேசிய சின்னம் வந்து ஜனவரி 26 1950. இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28 1950. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25 1950. ஓகேவா. நோட் பண்ணி வச்சிங்க. இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம் 7th வீடியோவா. தேங்க்யூ.